கனடாவின் ஹட்சன் வலையமைப்பு மூடப்பட்டிருந்ததை தொடர்ந்து தொழிலாளர்களும் தொழிற்சங்கங்களும் குரல் கொடுத்து வருகின்றனர். இதனால் ஆயிரக்கணக்கானோர் வேலைகள் அல்லது சலுகைகள் இல்லாமல் தவிப்பதாக கூறப்படுகிறது. பெரிய நிறுவனங்கள் மூடப்படும் போது தொழிலாளர்கள் சிறப்பாக நடத்தப்படுவதற்காக சட்டங்களை மாற்றுமாறு அவர்கள் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறார்கள். தொழிலாளர்களுக்கு கடன் வழங்குபவர்களுக்கு முன்பாக பணிநீக்கம் மற்றும் பிற கொடுப்பனவுகளை பெறுவதை சட்டம் உறுதி செய்ய வேண்டும் என தொழிற்சங்கங்கள் விரும்புகின்றன. ஆனால் சட்டத்தை மாற்றுவது எதிர்கால கடன் வழங்குபவர்களை அச்சுறுத்தக்கூடும் என்று வழக்கறிஞர்கள் எச்சரிக்கின்றனர். வேலைவாய்ப்பு காப்பீடு மற்றும் ஊதியம் பெறுபவர் பாதுகாப்பு திட்டம் போன்ற தொழிலாளர்களுக்கு உதவும் திட்டங்கள் உள்ளன. ஆனால் இவை போதுமான கொடுப்பனவை வழங்குவதில்லை என பலர் கூறுகிறார்கள். குறிப்பாக ஒரு நிறுவனத்தில் நீண்ட காலமாக பணியாற்றியவர்களுக்கு இவை பயனளிப்பதில்லை என்ற கூற்று உள்ளது. கடந்த காலத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்டு நிறைவேற்றப்படாத மாற்றங்கள் இருப்பின் தொழிலாளர் குழுக்கள் தொடர்ந்து போராடுவார்கள் என்றே தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹட்சன் விரிகுடா மூடல் இந்த மாற்றங்கள் ஏன் தேவை என்பதை மக்களுக்கு நினைவூட்டுகிறது என்று தொழிலாளர் குழுக்கள் நம்புகின்றன.